டிஎன்பிஎஸ்சி மூலம் மின்சாரத்துறைக்கு தேர்வு செய்யப்பட்ட 383 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற விழாவில் மேடையிலிருந்து இறங்கி கர்ப்பிணிக்கு பணி ஆணை வழங்கிய முதல்வர் விஜய். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற விழாவில் பணி நியமன ஆணைகளை வழங்கிய முதலமைச்சர் விஜய். மொத்தம் 401 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட முதலமைச்சர். மின்சாரத்துறையில் 15,000 பணியிடங்களை நிரப்ப அரை மணி நேரத்தில் முதலமைச்சர் விஜய் ஒப்புதல். மின்சாரத்துறையில் 70,000 காலி பணியிடங்கள் உள்ளதாகவும் விரைவில் நிரப்பப்படும் எனவும் அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். தாம்பரம் ரயில் நிலையம் முதல் வேளச்சேரி வரையிலான சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் பெயர் சூட்டப்பட்டது. முகுந்தனின் தியாகத்தை போற்றும் வகையில் தமிழக அரசு உத்தரவு. விழுப்புரம் அருகே திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடன் வைகோ சீமான் சந்திப்பு. திரைப்பட இயக்குநர் கௌதமன் இல்ல திருமண வரவேற்பு விழாவில் மூவரும் கைகுலுக்கி பரஸ்பரம் வாழ்த்து. தங்க மோதிரம் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு திருமாவளவன் வலியுறுத்தல். ஏழை எளிய குடும்பத்தினர் கூட தாய் சேய் பாதுகாப்பு கருதி தனியார் மருத்துவமனைகளையே நாடுவதாக கருத்து. சட்டமன்றத்தில் முதல்வர் கூறியது கருத்தும் ஏற்புடையது அல்ல. அதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பதிலையும் ஏற்க முடியாது. இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேட்டி. ராசா சமீப காலமாக மனப்பிறழ்வு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். தாவேக அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளவர்களுக்கு வெட்கமாக இல்லையா என ராசா கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அமைச்சர் வன்னியரசு காட்டமான விமர்சனம். (2006) அதிமுக கூட்டணியில் 2 இடங்களில் வெற்றி பெற்ற விசிக 96 இடங்களில் வெற்றி பெற்ற திமுகவுக்கு ஆதரவு அளித்தபோது ராசா வெட்கப்படாமல் தான் மகிழ்ச்சி அடைந்தார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ராசாவை கண்டிக்க வேண்டும் எனவும் அமைச்சர் வன்னியரசு வலியுறுத்தல். பரந்தூர் விமான நிலைய திட்டம் தேவையில்லை என்ற நிலைப்பாட்டில் தாவேக அரசின் நிலைப்பாடு என்ன? திமுக முன்னாள் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தல். அன்புமணி உடனான சந்திப்பின் போது அவரை ஆற தழுவி கண்ணீர் கலங்கிய ராமதாஸ். இருவரும் ஆற தழுவியதைக் கண்டு ஆனந்த கண்ணீர் சிந்திய குடும்பத்தினர். அப்பா அம்மாவின் திருமண நாளில் அவர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றேன். இனி நல்லது நடக்கும். பாமக நிறுவனர் ராமதாசுடனான சந்திப்புக்கு பின் அன்புமணி பேட்டி. மாமல்லபுரத்தை அடுத்த கடம்பாடியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கலைஞர் அறிவாலயம் கட்டுமான பணிகளை பார்வையிட்டார் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கேவுடன் தமிழக காங்கிரஸ் அமைச்சர்கள் ராஜேஷ்குமார் விஸ்வநாதன் சந்திப்பு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் எதிர்கால திட்டம் குறித்தும் முக்கிய ஆலோசனை நடத்தியதாக தகவல். சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் அலுவலகம் வெளியே பெட்டிஷன் முறை அறிமுகம். கோரிக்கைகள் விரைவாக சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு சென்றடைய உதவும் வகையில் நடவடிக்கை. சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய்க்கு காங்கிரஸ் கவுன்சிலர்கள் வாழ்த்து தெரிவித்ததால் திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதம். காங்கிரஸ் கவுன்சிலருக்கு எதிராக திமுகவினர் கூச்சலிட்டதால் இரு தரப்பினரும் வார்த்தை மோதல். சென்னை மாமன்ற கூட்டத்தில் திமுக அதிமுக கவுன்சிலர்களுக்கிடையே மோதல். மற்ற தலைவர்களை புகழ்ந்து பேசுவதற்காக இங்கு வரவில்லை என அதிமுக கவுன்சிலர் பேசியதற்கு திமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு.
சென்னை மாநகராட்சி கீழ் செயல்படும் பள்ளிகளில் மக்கள் பிரதிநிதிகள் அல்லாதவர்கள் செல்லக்கூடாது, மீறினால் கடும் நடவடிக்கை. மாநகராட்சி கூட்டத்தில் மேயர் பிரியா எச்சரிக்கை. தாவேகாவுக்கு வாக்களித்த மக்கள் ஏன் வாக்களித்தோம் என வருத்தப்படுவதாக சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா விமர்சனம். சென்னையில் மின்வெட்டால் மக்கள் அவதிப்பட்டு வருவதாகவும் மாமன்ற கூட்டத்தில் மேயர் பிரியா குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சி கூட்டத்தில் நடிகை த்ரிஷா படத்தை வைக்க வேண்டும் என சுயேட்சை கவுன்சிலர் வாக்குவாதம். கருணாநிதி, மு.க.ஸ்டாலின் படத்தை வைக்க வேண்டும் என திமுகவினரும், இபிஎஸ் படத்தை வைக்க வேண்டும் என அதிமுகவினரும் போர்க்கொடி உயர்த்திய நிலையில் த்ரிஷா போட்டோவை ஏன் மாற்றக்கூடாது என வாக்குவாதம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் அதிமுக ஒன்றிய அலுவலகத்தில் இரு கோஷ்டிகளுக்கு இடையே மோதல். மாவட்ட செயலாளர் குமரகுரு ஆதரவாளர்களுக்கும் சங்கராபுரம் எம்எல்ஏ ராகேஷ் ஆதரவாளருக்கும் இடையே மோதலால் பரபரப்பு. பாஜக, திமுக, அதிமுக எனும் கொள்கை புடலங்காய் சிபிஎம்முக்கு எப்போதும் இல்லை. திமுக உள்ளே வேறு, வெளியே வேறு. திமுகவின் நாளேடான முரசொலி சண்முகத்தை விமர்சித்து வரும் நிலையில் சிபிஎம் எக்ஸ் பதிவு. என்எல்சியின் 3% பங்குகளை விற்பனை செய்யும் முடிவை திரும்பப் பெற வேண்டும். மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டிக்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கடிதம். திமுக ஆட்சியில் 500 மின்சார பஸ் கொள்முதல் செய்வதற்காக வெளியிடப்பட்ட டெண்டரை தாவேகா அரசு ரத்து செய்தது. நிதி இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் டெண்டர் இருப்பதால் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல். புதிய பேருந்து தொடக்க விழாவுக்காக சென்னைக்கு 300 பேருந்துகள் கொண்டுவரப்பட்ட நிலையில் விழா எப்போது என்றே தெரியாததால் பேருந்து ஊழியர்கள் அவதி. சென்னை கோயம்பேடு, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையங்களில் பேருந்துகள் அனைத்தும் நிறுத்தப்பட்ட நிலையில் படுத்துறங்கி பொழுதை கழிக்கும் ஊழியர்கள். தமிழகம் முழுவதும் 15 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. திருவண்ணாமலை எஸ்பியாக உதயகுமாரும், காத்திருப்போர் பட்டியலில் இருந்த ரமேஷ் பாபு சென்னையில் உள்ள பயங்கரவாத தடுப்பு படை காவல் கண்காணிப்பாளராகவும் நியமனம். விதிமீறல் குவாரிகளுக்கு தமிழக அரசால் பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்ய கோரிய வழக்கு. கனிமவளத்துறை ஆணையர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. MS விஸ்வநாதன், கண்ணதாசன் பிறந்த நாளையொட்டி அவர்களை புகழ்ந்து வீடியோ வெளியிட்ட இசையமைப்பாளர் இளையராஜா தான் இசையிலேயே இருப்பதால் MS விஸ்வநாதன் கண்ணதாசனை நினைக்காத நாள் இல்லை என உருக்கம். நம்மை பிடிக்காதவர்களுக்கு நாம் எது செய்தாலும் பிடிக்காது, நான் பேசினாலே பிரச்சனைதான் என நடிகர் ரஜினிகாந்த் ஆதங்கம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட உள் தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அருணாச்சல பிரதேச மாநிலம் கெய்பன்யோர் மாவட்டத்தில் காட்டாற்று வெள்ளப்பெருக்கு. கரையோரங்களில் இருந்த குடியிருப்புகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு சேதம். மும்பையில் இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. தாழ்வான பகுதிகள் மற்றும் பிரதான சாலைகளில் வெள்ளம் கரை புரண்டதால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. கேரள மாநிலம் விழிஞ்சம் சர்வதேச துறைமுகம் தனது 1000வது வணிக கப்பலை வரவேற்றது. உலகின் மிக விரைவாக வளர்ந்த துறைமுகங்களில் ஒன்றாக விழிஞ்சம் திகழ்ந்து சாதனை. மத்திய அரசின் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் திருத்தம். சட்டத்தை திரும்ப பெறாவிட்டால் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் என சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே எச்சரிக்கை.
ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் நாளை அதிகாலை 3:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் மொராக்கோ, ஹைதி அணிகள் பல பரீட்சை. நாளை அதிகாலை 3:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து, பிரேசில் அணிகள் மோதல். ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் நாளை காலை 6:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா, தென்கொரிய அணிகள் பல பரீட்சை. நாளை காலை 6:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் செக் குடியரசு, மெக்சிகோ அணிகள் மோதல்.